விஷயம். முதல் பாதுகாக்கிறாங்கன்றதை விட்டுருவோம். அடுத்த வார்த்தைக்காக இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின். அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான். இப்ப நம்ம சமூகத்துல சமூக ரீதியாக பேசப்படுற எல்லா பேச்சுக்கள்லையும் என்ன பேசுறோம்னு கேட்டா, நம்முடைய பாதிப்புகளை பேசுறோம், நம்முடைய பலவீனங்களை பேசுறோம், நம் மீது நிகழ்த்தப்படுகிற கொடுமைகளை பேசுறோம், நமக்கு செய்யப்படுகிற அநியாயங்கள் அக்கிரமங்களை பேசுறோம், நம்மிடமிருந்து பறிக்கப்படுகிற உரிமைகளை பத்தி பேசுறோம். இந்தியாவில் பேசப்படுற பேச்சு எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். அரபு நாட்டில் போனீங்கன்னா அப்படி இருக்காது. இந்தியாவில் அமைப்பு ரீதியாக தலைவர்கள் ஜும்மாக்கள்ல பொதுக்கூட்டங்கள்ல என்ன பேசுவாங்கன்னு கேட்டால், அநியாயம் பண்ணுறாங்க, நம்முடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, நமக்கு சேர வேண்டியதை தரமாட்டேங்கிறாங்க, நம்மளை இப்படி கொத்து கொத்தா கொலை பண்ணுறாங்க, நம்ம மேலே பொய் வழக்கு போடுறாங்க, நமக்கு ஜாமீன் தர மாட்டேங்கிறாங்க, நமக்கு பள்ளியாசம் கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு வீடு தர மாட்டேங்கிறாங்க, வாடகை கூட வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சமூக பேசுகிற பொதுவெளியில் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே என்னன்னு கேட்டால், பலவீனம், இயலாமை, அடக்குமுறை, துன்பம், உரிமைகள் பறிப்பு, புலம்பல். ஒரு வகையில சொன்னா அப்படியே என்னடா இது நமக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்பலா அப்படி இருக்கும். இதுதான் பொதுவெளியில நீங்க அதிகமாக கேட்கிற பேசுகிற பேச்சுக்கள். இதனை கேட்கிறோம், அதிகப்படியே இதான் நம்ம கேட்கிறோம். இப்ப இதை பேசுவதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, இதுல இருந்து நம்ம மாறணும், இந்த நிலை மாறணும், நம்ம அதிகாரத்துக்கு வரணும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டணும், நம்மளை படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டோம்னு சொல்லி சொன்னா, நம்மளே போய் கோர்ட்ல ஜட்ஜ் ஆயிட்டோம்னு சொன்னா நம்ம நீதியான முறையில தீர்ப்பு வழங்க முடியும். அந்த இடத்துல நம்ம இல்லாததுனால தான் நமக்கு அநீதியை தீர்ப்பு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த பேசுறது எல்லாமே எதுக்கு பேசுறோம்? இந்த நிலைமை மாறணும்னு தானே பேசுறோம். இப்ப அல்லாஹ் இங்க முதல்ல ஒரு டிக்ளரேஷனை கொடுக்குறான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின். எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். நமக்கு மட்டும் சொல்லல, பொது விதியை சொல்றான். எந்த சமுதாயத்தையும் மா பி கௌமின். பி கௌம் அப்படின்றதுக்கும் பில் கௌம்ன்றது வித்தியாசம் இருக்கு. பி கௌம்னா எல்லா சமுதாயத்துக்கும் உரிக்கும். அது யூத சமுதாயமா இருக்கலாம், கிறிஸ்தவ சமுதாயமா இருக்கலாம், சாதிய சமூகமா இருக்கலாம், தேசிய சமூகமா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். முஸ்லீம்களா இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவங்களா இருக்கலாம், நாத்திகர்களா இருக்கலாம். பில் கௌம்னா குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பேசுறது. பி கௌம் அப்படின்னா அலிஃப்லாம் இல்லாம பேசுறது, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பேசுறது, பொதுவா பேசுறது. எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். நீ மாத்தணும் பேசுறேன், ஆனா அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அதுல மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, தம்மை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில். ஆனா கரெக்டா மொழிபெயர்த்தா எப்படி இருக்கும்னு கேட்டா, ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அன்ஃபுஸ் அப்படின்றதுக்கு தான் தம்மை தாமேன்னு போட்டிருக்கிறாங்க. அன்ஃபுஸ் அப்படிங்கிறது நஃப்ஸ் என்கிற சொல்லுடைய பன்மை. நஃப்ஸ்னா என்ன? உள்ளம். நஃப்ஸ் நம்ம எல்லாரும் தெரியும், உள்ளம். குர்ஆன்ல நிறைய இடத்துல இந்த நஃப்ஸ்ங்கிற அந்த சொல்லு பயன்படுது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுயித்தே தீரும். அந்த மனம்